மக்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் தாரி விட்ட வாழைப்பூ வந்து பறிக்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வந்து அறுவடை பண்ணிவிட்டு அதை வந்து வாழைப்பூ வடை, வாழைப்பூ கிரேவி எல்லாம் செய்ய போகிறோம். பாருங்கள், நம்மளுடைய வாழைப்பூ வந்து எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. வாழைப்பழம் அளவு பாருங்கள், ஒவ்வொன்றும் மேலேருந்து கீழே வர எவ்வளோ நீளமாக காய்ச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வாழைப்பூவை பறிச்சுக்கலாம். அடுத்ததாக நம்ம அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் வெறும் 15 ரூபாய்க்கு வாங்கின பூக்கள் செடி வந்து 2 செடி வந்து பூ விட்டுருக்கு. அதை பறிச்சுக்கலாம். இலையை எப்போவுமே இப்படி தான் கட் பண்ணணும். நம்ம வந்து எப்போவுமே பூவை மட்டும் கட் பண்ணக்கூடாது. ரெண்டு இலையும் கூட சேர்த்து கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பூக்கள் வந்து நல்லா சூப்பராக வளரும். 2 பூ பூத்துருந்துச்சு, ஒரு பூ மடையில் உதிர்ந்துருச்சு, அதுக்கு இது பண்ணாச்சு. இது இன்னொரு செடி. இதில் பாருங்கள் எவ்வளோ புதிய துளிர்கள் நிறையா விட்டுருக்குன்னு சொல்லிட்டு இதில் உள்ள பூக்களையும் பறிச்சிக்கலாம். பூவை மட்டும் பறிக்காமல் அதுக்கு அடியில் போய் நல்லா கட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து புதிய துளிர்கள் வந்து நிறையா விடும். பாருங்கள், சூப்பராக இருக்குது பன்னீர் ரோஜா. இதை வச்சு நம்ம வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் தயாரிக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், இங்கிட்டு ஏற்கனவே வச்ச ரோஸ் செடி. இதில் வந்து இன்றைக்கி வந்து 3 பூ பூத்துருக்கு. நம்ம வந்து அதையும் அறுவடை பண்ணிக்கலாம். எப்போவுமே பூவை மட்டும் பறிக்கக்கூடாது, அதுக்கு அடியில் உள்ள இலைகளையும் சேர்த்து பறிக்கணும். நான் வந்து கூடவே கட் பண்ணிடுவேன். ஏன்னா இந்த செடி வந்து டக்குன்னு வளர்ந்துடும். அதனால் நான் வந்து எக்ஸ்ட்ராவே இலைகளை கட் பண்ணிடுவேன். இங்கிட்டு பாருங்கள், ஒரே செடி தான். டார்க் கலரில் ஒன்று, லைட் கலரில் ஒன்று பூக்குது பாருங்கள். இதில் வந்து நான் வந்து இலையை கட் பண்ணலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்து முட்டுக்கள் 3 இருக்குது. அதனால் வந்து இலையை கட் பண்ணாமல் வெறும் பூவை மட்டும் கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது வந்து டெக்கரேஷனுக்காண்டி பறிக்கிறேன். சாமிக்குன்னா டெக்கரேஷனுக்காண்டி பறித்து வச்சோன்னா சூப்பராக இருக்கும். அதனால் இதில் ஒரு 5 டெக்கரேஷன் ஃப்ளவர் பறிச்சுக்கிறேன். அடுத்ததாக முருங்கைக்கீரை வந்து சூப் வைக்கிறதுக்கு வந்து 2 பறிச்சுக்கலாம். சூப்பு தான் நம்ம வைக்க போகிறோம். அதனால் 2 கொப்பு மட்டும் போதும். அதனால் முருங்கைக்கீரையை பறிச்சுக்கிட்டாச்சு. இது அரசு தோட்டக்கலை மற்றும் பண்ணையில் வாங்கின முருங்கைக்கீரை தான். பாருங்கள், வெறும் அரிசி பேக்கில் தான் வச்சுருக்கேன். அது எவ்வளோ ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்ம எவ்வளோ வாட்டி பறிச்சிட்டோம். அடுத்து நம்ம அறுவடை பண்ண பொருட்கள்லாம் வைக்கிறதுக்கு வாழை இலையை பறிச்சுக்கலாம். அடுத்து வந்து மருதாணி. இதை இன்றைக்கி பறித்து தலையிலையும் பூசிட்டோம்னா இளநரை வராது. நல்லா கைகளையும் வச்சுக்கலாம். அதுக்காண்டி மருதாணியை வந்து நம்ம வந்து அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்கள், மருதாணி எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு. நம்ம வச்சது ஒரே ஒரு ஸ்டிக்கு தான், ஆனால் எவ்வளோ பெரிய மரமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். மருதாணி எப்போவுமே நிழல் பகுதியான இடத்துல வச்சிங்கன்னா தான் நல்லா வளரும். அடுத்து வந்து நம்ம வீட்டில் வளரக்கூடிய வெற்றிலை வந்து ஒரு 3 பறிச்சுக்கலாம். வெற்றிலை பாயசம் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து 3 வெற்றிலை பறிச்சிருக்கேன். அடுத்து நம்ம வீட்டில் பூக்கக்கூடிய டேபிள் ரோஸ் பாருங்கள். இன்னைக்கு பூத்த டேபிள் ரோஸ் இவங்களாம். இது மொத்தமாக நம்ம வந்து வாழை இலையில் வைக்கிறோம். மருதாணி, வாழைப்பூ, வெற்றிலை, நம்ம வீட்டில் பூத்த ரோஜாப்பூ, பன்னீர் ரோஜா. இதை வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் தயாரிக்க வச்சுக்கலாம். அடுத்து வந்து சூப் வைக்கிறதுக்கு வந்து முருங்கைக்கீரை. அடுத்து டெக்கரேஷனுக்காண்டி அது ஒரு பூக்கள். எல்லாமே சேர்த்து நம்ம இன்றைக்கி வீட்டில் வந்து அறுவடை பண்ணியாச்சு. அவ்வளோதான் மக்களே. நம்ம